உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களது ராசியினுடைய அதிபதி 6ஆம் வீட்டில் நிற்கிறார். 6ஆம் வீட்டில் மறைஞ்சு நிற்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ வக்கர நிலை அடையக்கூடிய இந்த தருணம். ஏன்னா கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து எப்போ இந்த ரிஷபராசிக்கு குரு வந்ததோ அப்போ இருந்தே தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னன்னே தெரியல, நான் என்ன எஃபர்ட் போட்டாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ரிஸ்க் எடுக்கிறேன், 99% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாலும் கடைசி 1% ட்ராப் ஆகுது, மொத்தமும் போல்ட் ஆகுது, என்னன்னே தெரியலை. அது மட்டும் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்களை கடந்துட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஏன்னா இங்கே பிரச்சனைன்றது வரலாம், பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒன்று போனால் இன்னொன்று போனால் இன்னொன்று, இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து ஏதோ ஒன்று நம்ம எது செய்தாலும் தப்பாக போகுது. அது மட்டும் இல்லை, 10 ரூபா வருமானம் வருதுன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த இடத்துல நஷ்டங்கள் ஆகுது, போட்ட பணமே எடுக்க முடியல. தொழில் ரீதியில் பிரச்சனை, வேலை ரீதியில் தேவையில்லாத இடைஞ்சல்கள், சிக்கல்கள், தனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் தடைப்பட்டு நிற்கக்கூடிய நிலை. குறிப்பாக சொல்லணும்னா செஞ்ச வேலையே பறிபோகக்கூடிய நிலைமை. செஞ்சிட்டு இருந்த வேலையே அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சது, நீங்கள் வேறு இடத்துல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இப்போ நீங்கள் முயற்சி எடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுவும் ரிசல்ட் என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயம், பதட்டம், குழப்பம், இன்னும் சிலர் வேலை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இங்கே தனுசு ராசி அன்பர்கள் செய்யாத தவறுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பண நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. எங்கே உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை இழந்துருவோம்ன்ற அளவுக்கு இனம் புரியாத பயத்தை உங்களுக்குள்ளே உண்டாயிடுச்சு. ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் சாதிக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க. அந்த வாய்ப்பு உங்கள் லக்ன, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சி அந்த இடத்துல வக்கரம் அடையும் பொழுது மிகச்சிறந்த வாய்ப்பு இதுதான். ஏன்னா அந்த சுழற்சி, அந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஹை ஸ்பீடில் உருவாகக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான திருப்பங்களை உருவாக்க போகுது. ஏன்னா குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் உங்கள் 10ஆம் வீட்டிலேயே விழுது. 10ஆம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் தொழில், வேலை சார்ந்த ரீதியில் உயர்தரமான மேன்மைகள் அடைய போகிறீங்க. வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குருவால் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. எப்படின்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு இதுக்கு மேலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த தொழில் ரீதியில் எது பிரச்சனையோ அது வரைக்கும் நினச்சிங்களோ அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறும். அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றத்தினால மாபெரும் வளர்ச்சி உண்டாகும். பார்ட்னர்ஷிப் ரீதியிலேயோ உங்களுக்கு வேலை ஆட்கள் ரீதியிலேயோ சில குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்கும். ஏன்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், உங்ககிட்ட சம்பளம் வாங்கக்கூடியவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், சம்பளம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த கடந்த 5 வருஷமாக நீங்களாக இல்லை. அந்த அளவுக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க. உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ஓயாக உழைக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட கொஞ்சமாக வேலை செய்கிறவங்க, அசால்ட்டாக வேலை செய்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. அவங்க அழகாக உயர்வான வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் உழைச்சும் பாடுபட்டும் எதுலேயுமே அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்க முடியாமல் ஆளாகி தவிக்கிறீங்க. அப்போது இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும். அந்த மாற்றம் மாபெரும் இலக்கை அடையணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம்தான் இந்த குரு வக்கர நிவர்த்தி. இந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை வேலையில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நாளாக தடப்பட்ட ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு புதுசாக வேலை அருமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ப்ரமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏற்கனவே மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க.
இதில் பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும், ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. சிலர் கணவன் மனைவி சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வேலைகளுக்காக பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். கூடிய விரைவில் இந்த காலகட்டங்களில் மீண்டும் ஒரு இடத்துல வேலை செய்து நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் தடப்பட்டு நின்ன அந்த வேலைப்பாடுகளும் சரி, அவங்களுடைய வேலையும் சரி, அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி, திருமணம் சார்ந்த முயற்சிகளும் சரி சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் சிலர் பிள்ளைகளுக்கு செய்த திருமணத்தினால சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பேக் பெயின், முதுகு, குறிப்பாக கழுத்து வரைக்குமே அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இன்னும் சிலருக்கு அது குதிகால் வரைக்குமே அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். இதிலிருந்து இடதுகால் ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம். சிலருக்கு இடது கை இந்த பாதிப்பு, மொத்தமாக அந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு டோட்டலாகவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா திருமண முயற்சிகளுக்கு நீங்கள் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து தடைகளை சந்திச்சிருப்பீங்க. எனக்கு குரு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார். அப்போ அவர் இப்போ வக்ர நிலை அடையும் பொழுது திடீர் யோகா அமைப்புகளால் அவருடைய பார்வை விடக்கூடிய இடமே உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுது. அப்போ குடும்ப விருத்தி கிடைக்கும். திருமணமானாதான் அதெல்லாம் கிடைக்கும். அப்போது குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாணமாகி புத்திரபாக்கியம் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். இதில் குறிப்பாக உங்களுக்கு தனம், செல்வம், செல்வாக்கிற்குரிய இடமும் அதுதான். அப்போ தனம் பெருகும், உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், லோன் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடி வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். அதுலேயும் 12ஆம் வீட்டில் குரு விழுது, குரு பார்வை. அப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிக்கல்களில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுச்சு, நம்பி ஏமாந்துட்டேன், இப்போது நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேன் நினச்சி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம். அது எல்லாத்தையும் விட்டு வெளியில் அழகாக வர்றீங்க, சாதிக்க போகிறீங்க, ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, வேலையில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. குறிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பாடுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் தான் நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சூழ்ந்து நிற்கிது. ஏதோ மனைவி இல்லை மனைவிக்கு கணவன், தனுசு ராசி பெண்களுக்கு கணவன் அமைஞ்சா சுற்றுச்சூழல் அமைய மாட்டேங்குது. தொழில் சார்ந்த வேலை சார்ந்த ரீதியில் பயங்கரமான பிரச்சனைகள் உண்டாகுது. இல்லைன்னா இதெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைஃபே டோட்டலாக பிளாக் ஆகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்க்கை. ஏன் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை கொண்டு போவீங்க, நல்லா இருப்பீங்க, கவலைகள் வேண்டாம், நல்ல வளர்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக விடிவு காலம் கிடைக்கலையே, நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே, இப்படி தான் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்க்குறோம், ஆனால் அந்த எதிர்பார்ப்பிற்குண்டான பலன் கிடைக்கலன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசியினுடைய அதிபதி சத்துருஸ்தானத்திலவே வக்ரம் அடையும் பொழுது ஒரு நல்ல இது வரைக்கும் நடக்காத புது விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்கிறது மட்டும் இல்லாமல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ரொம்ப பிரைட்டாகும், தெளிவாக இருக்கும். தைரியமாக இறங்கி செய்யுங்க, ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு உண்டான உறவு முறைகளில் சில பிளவுகள் இருந்தாலும் ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சொந்த பந்த ரீதியில் உங்களுடைய உற்றார் உறவினர், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எதில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வெயிட்டான லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஒருவேளை ஒரு 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் பொசிஷனில் வேலை செய்யும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், தெளிவான முடிவுகள் இருங்க, அது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.